Hello everyone. இந்த வீடியோல நம்பரிங் டிராயிங் பத்தி பார்க்க போறோம். நம்பரிங் டிராயிங்னா என்ன அப்படின்னா ஒரு மேனுஃபேக்சரிங் டிராயிங்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சருக்கும் வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கொடுக்குறோம். ஸோ அந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை வந்து இந்த மாதிரி சீக்வன்ஸாக கொடுத்துட்டு அதை வந்து சர்க்கிள் பண்ணுறோம். ஸோ இப்போ 7.5ன்றதை வந்து நம்ம இதோட ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் 1ன்னு சொல்லிக்கலாம். அண்ட் அந்த இன்ஜினியரிங் டிராயிங்ல இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸு நோட்ஸு அதோட அடிஷ்னல் ப்ராசஸ் ஸோ எல்லா டீட்டெயிலுக்குமே வந்து நம்ம ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கொடுக்குறோம். ஸோ இதை தான் வந்து நம்பரிங் டிராயிங் சொல்கிறோம். ஸோ அந்த நம்பரிங் வந்து நம்ம எப்படி கொடுக்கறது அண்ட் இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த நம்பரிங் டிராயிங் வந்து மேனுஃபேக்சரிங் டிராயிங்ல மட்டும் இல்லை அசம்பிளி டிராயிங்லேயே வந்து யூஸ் ஆகுது. ஸோ இப்போ ஒரு அசம்பிளி டிராயிங் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இதில் வந்து இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து பில் ஆஃப் மெட்டீரியலாக அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்பரிங் டிராயிங் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதுதான் பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இதில் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டு எவ்வளோ குவான்டிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த அசம்பிளியில் அப்படின்றத பில் ஆஃப் மெட்டீரியலில் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த இண்டிவிஜுவல் பார்ட் வந்து நம்பரில் ஐடென்டிஃபை பண்ணிங்க. ஸோ கீன்றது 7 அப்படின்னா ஸோ இந்த 7ன்றது இந்த அசம்பிளி டிராயிங்கில் எங்கே இருக்குது அப்படின்றத நமக்கு நம்பரிங்கில் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு டைப் ஆஃப் நம்பரிங் டிராயிங். ஸோ இதோட யூசேஜ் வந்து இந்த அசம்பிளி டிராயிங்கில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் பார்ட் லொகேஷனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, பலூன் டிராயிங் வந்து ஃபர்ஸ்ட்டு பலூன் டிராயிங் ஆர் நம்பரிங் டிராயிங் எப்படி பண்ணுறது அப்படின்னா ஜென்ரலாக ஒரு இன்ஜினியரிங் டிராயிங்கில் நிறைய வியூஸ் இருக்கும். லெஃப்ட் சைடு வியூ, ரைட் சைடு வியூ, டாப் வியூ, பாட்டம் வியூ, எக்ஸ்ப்ளோர்டட் வியூ, டீடைல்டு வியூ. ஸோ அந்த மாதிரி நிறைய வியூஸ் இருக்கிற ஒரு டிராயிங்ல வந்து நம்ம லெஃப்ட் சைடு டாப் கார்னர்ல இருக்கக்கூடிய வியூவை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கலாம். அதுல இருந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் டாப்ல இருந்து நம்ம நம்பர் கொடுக்க ஆரம்பிச்சு அதை சீக்வன்ஸா நம்ம வந்து கண்டினியூ பண்ணும்போது அந்த நம்பரிங்ஸ் வந்து நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் ஃபீச்சரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதாவது இந்த லெஃப்ட் டாப் கார்னர்ல நம்பர் 1 கொடுத்துட்டு ரைட் சைடு பாட்டம்ல நம்பர் 2 ஒரு ஜிக்ஸாக்கா கொடுக்கக்கூடாது, ஒரு ஆர்டரா இருக்கணும். ஸோ ஒரு வியூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வியூவை வந்து நம்ம டாப்ல ஸ்டார்ட் பண்ணி அதை அப்படியே கிளாக் வைஸ்ல போட்டு நம்ம வந்து அதை கம்ப்ளீட்டா முடிச்சுக்கணும். அந்த வியூ வந்து ஃபுல்லா நம்பரிங் கொடுத்துட்டு தான் அடுத்த வியூக்கு போகணும். ஸோ இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு புக்கை நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்டிங்ல இங்க ஆரம்பிச்சு இதை முடிச்சுட்டு ஸோ இதை ஒரு பேராகிராஃப் முடிச்சுட்டு அடுத்து கீழே போவோம். ஸோ அடுத்து இதை முடிச்சுட்டு ரைட் சைடு டாப் போவோம். ஸோ அந்த மாதிரி நம்மளோட நம்பரிங் பண்ணும்போது அந்த மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்பரிங்ல இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகே, இந்த பலூனிங் ஆர் நம்பரிங் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஃபீச்சர் அல்லது ஒரு பார்ட்ல இருக்க அசம்பிளி டிராயிங்ல இருக்கக்கூடிய பார்ட்டை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது மேஜரா எங்க நம்ம பலூன் நம்பர் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா ஸோ நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் டிராயிங்ல இருக்கிற காம்பனன்ட்ஸ் எல்லாம் நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதை வந்து ரிப்போர்ட்டா நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம இன்ஸ்பெக்ஷன் மேனுஃபேக்சரிங் டிராயிங்ல இருக்கக்கூடிய ஒரு பேராமீட்டரோட வேல்யூஸ் என்ன அப்படின்றத வந்து நமக்கு இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்ல ஹைலைட் பண்றதுக்கு அதோட ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனாலதான் வந்து நம்ம இதை பலூனிங் பண்றோம். ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்கா இப்போ கம்பெனிஸ்ல வந்து ஒரே பார்ட்டை நம்ம ரிப்பீட்டடா மேனுஃபேக்சர் பண்ணும்போது நம்ம திரும்ப ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்றோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த மாதிரி பலூன் நம்பர் போட்டு இன்ஸ்பெக்ஷன் டெம்ப்ளேட் மாஸ்டரா நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை கண்டினியூஸா சேம் அதே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸோ ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் டைம் மேனுஃபேக்சரிங் காம்பனண்ட்டுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பலூனிங் நம்பர் போட்டு அதை இன்ஸ்பெக்ஷன் டெம்ப்ளேட்டுக்கு நம்ம சேம் நம்பர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் வந்து இருக்கிற மாதிரி நம்ம ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த டிராயிங் வந்து நம்ம நம்பரிங் கொடுத்துருக்கோம். ஸோ அதோட இண்டிவிஜுவல் ஃபீச்சர்ஸ்க்கு நம்பரிங் பண்ணியிருக்கோம் அண்ட் அதோட நோட்ஸுக்கும் நம்பரிங் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் இருக்கிற நம்பரிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஸோ அதோட இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்ல வந்து நம்ம இப்போ நம்பர் 5 அப்படின்றது 4.50. ஸோ இந்த 4.50ன்ற பேராமீட்டர் டிராயிங்ல எங்க இருக்கு அப்படின்றத வந்து நம்ம ஈஸியா நம்பர் 5 வந்து 4.50. ஸோ இந்த டைமென்ஷனை நம்ம ரெஃபர் பண்றோம் அப்படின்றது நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸோ ஒரே சேம் டைமென்ஷன் வந்து 2 இடத்துல 3 இடத்துல இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம எந்த டைமென்ஷனை நம்ம வந்து ரெஃபர் பண்றோம் அப்படின்றத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 1.5 வந்து இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ 1.5 இந்த 1.5ஓட ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் 3, இதோட 1.5 நம்பர் 6 ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ வேற ஒரு இடத்துல இருக்கிறதோட ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ நமக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்ல நம்ம இதுல கொடுக்கக்கூடிய ஆக்சுவல் வேல்யூ வந்து எந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை நம்ம ரெஃபர் பண்றோம் அப்படின்றத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம வந்து நம்பரிங் கொடுக்குற நோட்ஸுக்கும் சேர்த்து நம்பரிங் கொடுக்கறதுனால நம்ம வந்து வெறும் டைமென்ஷன்ஸை மட்டும் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு பார்ட் எல்லாமே கம்ப்ளீட் இன்ஸ்பெக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம அதுல இருக்கக்கூடிய நோட்ஸும் நம்ம வந்து வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ அதையும் வந்து நம்ம அஷ்யூர் பண்ணிட்டோம் அப்படின்றது வந்து நம்ம கூடுதலாக என்ஷூர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பலூன் டிராயிங் ஆர் நம்பரிங் டிராயிங்கோட யூசேஜ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.